ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு ஹேமாஸ் culinary. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்றதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தம்ப்நெயிலில். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஃபிஷ் பிரியாணியை எப்படி ப்ரெஷர் குக்கரில் செய்யலான்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மீன் நல்லா செதை இருக்கிற மீனாக இருக்கணும், முள் இல்லாத மீனாக இருக்கணும். முள் இருந்துச்சுன்னா நமக்கு ரைஸில் ஐயோ முள் இருக்கேன்ற ஒரு பதட்டத்திலேயே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் போல் நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். இதே டைம் நீங்கள் சைடில் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது 30 நிமிஷம் ஊறட்டும். நம்ம பிரியாணி மசாலா செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு அதில் எண்ணெய் வெளியில் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு 1 கப் அளவுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக்காகி வரட்டும். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளோட மசாலாவே. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாம் ஒன்றுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபிஷ் சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கிளறாமல் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கலந்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஃபிஷ் எதுவும் உடையக்கூடாது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் பொறுமையாக கலந்து விடுங்க. ரைஸும் உடையக்கூடாது, மீனும் உடையக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் ஏதாவது குறைவலாக இருந்துச்சுன்னா இந்த சமயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விசில் போடுங்க. விசில் போட்டால் 5 நிமிஷத்துலலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு எந்த ஒரு விசிலும் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்டீம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால நமக்கு விசில் எதுவும் வராது. ஸோ அதனால் ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விசில் போட்டுடுங்க. விசில் போட்டால் 5 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஃபிஷ்ஷோட பீஸ் எடுத்து வச்சு காட்டுறேன். பாருங்கள், ஃபிஷ்ஷு பீஸும் உடையலை அண்ட் ரைஸுமே உடையலை. எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரெடி. வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா தேவேந்திரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.